தென்காசி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலை கதிரவனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் தென்காசியினுடைய வேட்பாளர் திமுக வேட்பாளர் கலை கதிரவனை ஆதரித்து வாக்காளர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை திமுக நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பாக திமுகவினுடைய வேட்பாளர்களை சபரீசன் அவர்கள் அண்மை காலமாக சந்தித்திருக்கிறார். அண்மையில வில்லிவாக்கத்தில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய கார்த்திக் மோகன் அவர்களை ஆதரித்து அவர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தின் பொழுது வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்று அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகள் அறிவுறுத்தல் கொடுத்திருந்தார். அதே பாணியில் தற்பொழுது தென்காசியில் நேற்று தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சபரீசன் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் கலை கதிரவனை வெற்றி செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சார யுக்திகளை திமுக கையாண்டு வரக்கூடிய சூழலில் நேரடியாக சபரீசனை சில தொகுதிகளில் சென்று தேர்தல் பிரச்சார பயணங்கள் மற்றும் அந்த யுக்திகள் தொடர்பாக வியூகங்கள் தொடர்பாக தனது ஆலோசனையும் கருத்துக்களை வழங்கி வரக்கூடிய நிலையில் தென்காசிக்கும் அவர் தற்பொழுது சென்றிருக்கக்கூடியது அரசியல் களத்தில் சற்று நோக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் தென்காசி வேட்பாளராக அறிமுகப்பட்டிருக்கக்கூடியவர் புதுமுகம் கலை கதிரவன் அவருக்கு ஆதரவு அளிப்பது மட்டுமின்றி நிர்வாகிகள் கடந்த முறை இந்த தொகுதி கட்சியிடம் இருந்து தற்பொழுது திமுக நிர்வாகிகள் இந்த தொகுதியை திமுக வேட்பாளருக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தொகுதி என்பதனால் மிகுந்த வேலையை கவனத்துடன் செய்ய வேண்டும் எனவும் அதே நேரத்தில் அதுக்கான தனிப்பட்ட முறையிலான வியூகங்களை அமைப்பதற்கான தயார் நிலையை செய்திருப்பதாகவும் அது குறித்தான ஒரு ஆலோசனையும் அந்த அறிமுக கூட்டத்தில் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.